எல்லோருக்கும் வணக்கம். பௌத்தி ஸ்பிரிச்சுவல் பாத். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சந்தோஷமா இருக்க எப்பவுமே கொஞ்சம் முயற்சி பண்ணிட்டே இருங்க. நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, ஒரு வித்தியாசமான ஒரு பதிவு. ஏற்கனவே போட்ட பதிவு தான். இதை மட்டும் தெளிவா சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. நம்முடைய சப்ஸ்கிரைபர் கேட்டதுனால இதை பத்தி தெளிவா போடுறேன். என் மாஸ்டர் வந்து ஒரு அதாவது எங்க மாஸ்டர் சாமி கண்ணு. நான் நிறைய மாஸ்டர் பத்தி பேசுவேன். பேர் சொல்லி சொல்லக்கூடிய ஒருவர் ரொம்ப உரிமையா சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர் தான் எனக்கு. வேற எந்த மாஸ்டர்ஸ் வந்து அவங்க எனக்கு கத்து கொடுத்தாங்க அவ்வளவுதான். இவர்கிட்ட நான் கத்துக்கிட்டேன். வேற ஒண்ணும் கிடையாது. இவர் அவர் வயசு 96 வயது வரைக்கும் 96 வயது வரைக்கும் இருந்தாரு. 96 வயதுக்கு மேல் சமாதியானாரு. 96 நான் பார்த்த வரைக்கும் ஒரு 90 வயதுக்குள்ளதான் நான் பார்த்திருப்பேன் அவரை. ரொம்ப பிரிஸ்கா இருப்பாரு. வாழ்நாள் ஃபுல்லா கண்ணாடியே போட்டதில்லை ஒருத்தர். என் குருநாதர். சோ கண்களை ரொம்ப பத்திரமா காத்து கொண்ட ஒருவர். அவர் சொல்வாரு, ரொம்ப நம்முடைய ஆன்மாவின் கதவு வெளிச்சம் உலகம் அப்படின்னா கண்கள் அப்படின்னுவாரு. அது வழியா தான் நம்ம எல்லாத்தையும் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. ஆன்மாவுடைய கதவே நம்முடைய கண்கள். அதனால பாத்துக்கணும். சோ கண்ணுல எப்பவுமே ஒரு காந்த புலன் ஆற்றல் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ இப்ப இருக்க காலகட்டத்தில் நம்ம காந்த புலனாற்றல் அப்படின்னு ஒண்ணு இருக்கா அப்படின்னு கேட்டா தெரியாதுன்னு தான் சொல்லுவோம். ஸோ காந்த புலனாற்றல் வருதோ இல்லையோ செகண்டரி. பட் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த இந்த பூமியில வந்து நிறைய சில ரிசர்ச்சர்ஸ் வந்து நம்ம கண்ணுக்கு வந்து காந்தத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சில பிராக்டிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து கண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட். இந்த எக்யூப்மெண்ட்டை வந்து நம்ம கண்ணில் வந்து டைரக்டா நைட்டு தூங்கும் போதோ அல்லது ஏதாவது டிவி பார்க்கும்போது ஏதாவது பண்ணும்போது ஏதாவது செயல்கள் பண்ணும்போது சும்மா கண்ணில் போட்டுட்டு அமைதியா இருந்தாலே போதும். என்ன நடக்கும் அப்படின்னா சிம்பிள், ஒண்ணும் இல்லை. கண்கள்ல அந்த பார்வை புலனை வந்து அதிகப்படுத்தும். இப்ப கண்ணு சிவந்து இருக்கிறது, கண்ணுல தண்ணி வர்றது, பார்வை சம்பந்த ஷார்ட், அதாவது என்ன சொல்லுவாங்க, அந்த லாங் டிஸ்டன்ஸ் ஷார்ட் டிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து சரிப்படுத்தும். இதுல வந்து நார்த் அண்ட் சவுத் போல், அதாவது இருக்கக்கூடிய வடதுருவம் தென்துருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மேக்னெட் இதுல கரெக்டா பொருத்தப்பட்டிருக்கு. அதனால என்ன நடக்கும் அப்படின்னா உடல்ல சதை வளர்ச்சியை கூட இது கட்டுப்படுத்தும். பிறகு வந்து இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மின்சாரத்தினால அதுதான் அந்த காந்தமே உருவாக்கப்படுது இப்ப இருக்க காலகட்டத்துல. ஸோ அதுல கரண்ட் வந்து ஒரு ஒரு தன்மை வந்து அதுல இயற்கையாகவே அந்த காந்தத்துக்கு படைக்கப்பட்டிருக்கு. அந்த கரண்ட் அந்த கரண்ட் பவர் மூலமா நம்ம உடம்புலயே அந்த கரண்ட் இருக்கு. இது வரைக்கும் இதை போட்டிருக்கிறதுனால நமக்கு உடம்புல அந்த கண்ணு வந்து ஒரு ஸ்பெஷல் என்னன்னா அந்த ஒயிட் கலர்ல இருக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து அப்சர்விங் நிலவு போல எதை காமிச்சாலும் அங்கிருந்து ஒரு தன்மையை இழுத்துக்கும். எப்படி நிலவு சூரியன் கிட்ட இருந்து ஆற்றலை வாங்கிட்டு நைட் ஆனா வந்து வெளிச்சத்தை கொடுக்குது. அத போலதான் இந்த கண்ணாடி, மன்னிக்கவும் சாரி, கண்கள். இந்த கண் வந்து ஒரு ஆற்றல் வாய்ந்ததா எப்பவுமே இருக்கும். ஸோ அதுக்கு போக போக நம்முடைய கண்ட கண்ட விஷயங்கள் நம்ம அதிகமா பாக்குறது, அதிகமா நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி கண்ணை விரிச்சு பார்த்து அதிகமா சினிமா பார்ப்பது, அதிகமா படம் அது மாதிரி அதிகமா பார்க்க பார்க்க கண்ணு கொஞ்சம் பாதிப்படைதான் செய்யும், நேச்சுரல். ஸோ இப்போ அதெல்லாம் சினிமா எல்லாம் தாண்டி எல்லாம் மொபைல்லேயே முடிஞ்சு போச்சு. ஸோ இதிலே பார்க்கறதுனால கொஞ்சம் பாதிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ கண்ணு கண்ணு கொஞ்சம் நம்ம முடிஞ்ச அளவு பார்த்து கொள்வது நம்முடைய கடமை. கண்ணு இருந்தா ரொம்ப கஷ்டம். பீப்புளை கேட்டு பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஸோ அதனால கண்களை நம்ம பாதுகாத்து கொள்ளணும். கண்கள்ல வந்து ப்ரிவென்ஷனா சில விஷயங்கள் நமக்கு தேவைப்படுது. அதனால இந்த ஸ்பெக்ஸ், இந்த கண்ணாடியில இதை நம்ம அணியும் பொழுது எப்படி அணியலாம்? ஒரு 1/2 அல்லது 20 நிமிஷம் அணிஞ்சா போதும். நைட்டு தூங்கும் போது அதை அணிஞ்சிக்கிட்டே படுத்தீங்கன்னா போதும். அப்படியே ஈஸியா சீக்கிரமா தூக்கம் வந்துடும். தூக்கம் என்பது மேக்சிமம் தூக்க மாத்திரை யூஸ் பண்றவங்க தூக்க மாத்திரை போட்டா கூட தூக்கம் வராது. இதை போடுங்க, கண்ணு கொஞ்ச நேரம், ஏன்னா கண் தூக்கம் வர்றது கண்ணு தான். அது கொஞ்ச நேரத்துல அதுவே கொஞ்ச நேரம் ஆட்டோமேட்டிக்காவே ஹிப்னோசிஸ் கூட ஆரம்பிக்கும். பிறகு ஹிப்னாசிஸ் பிராக்டிஸ் பண்றவங்க இதை போட்டுக்கிட்டு பிராக்டிஸ், அதாவது எப்படின்னா அவங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஹிப்னாசிஸ் பிராக்டிஸ் பண்றவங்களுக்கு இதை அப்படியே போட்டுட்டு கண்ணை விரிச்சு பார்க்கணும். கண்ணை மூடி மூடி திறக்கக்கூடாது. கண்கள் அப்படியே ஓப்பன் பிளிங்க் பண்ணாம அப்படியே பார்த்துட்டே இருக்கணும்.
அப்ப என்ன ஆகும்னா ஒரு காந்த புலன் வந்து அப்படியே உள்ள ரேஸ் கண்ணுக்குள்ள அப்படியே கண்கள் வந்து இழுத்துக்கிட்டே இருக்கும். இது வந்து பிராக்டிஸ் ஹிப்னோசிஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்றேன். எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் இதை நான் கொடுப்பேன். இதை வந்து அவங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா இந்த ஏன்னா நான் வந்து பர்சனலா இப்ப வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். பல வருஷமா நான் இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் நேற்று கூட நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட நான் அதை பண்ணுவேன். ரீசன் என்னன்னா இது என் கூடவே நானே வச்சுட்டு இருக்கேன். இதை நம்ம ப்ராக்டிஸ் பண்றதுனால நமக்கு வந்து ஏற்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லலாம், ஒரு மனம் வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கும். இதை போட்ட உடனே மனம் நிம்மதி அடைகிற மாதிரி ஒரு ஃபீல், ஆங்ஸைட்டி, கொஞ்சம் தூக்கம் வராதவங்க நல்லா தூக்கம் வரும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படும். கண் சம்பந்தப்பட்ட பாதிப்புல வந்து கொஞ்சம் குறையலாம். முடிஞ்ச அளவு குட்டி குழந்தைகளுக்குலாம் வந்து இப்ப வந்து கண்ணாடி ரொம்ப பவர் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவங்கலாம் வந்து மொபைல் பிறந்த உடனே கொஞ்ச நாள் கழிச்சு மொபைலை கொடுத்துட்டே சாப்பிட வைக்கிறது. மொபைல் இந்த கார்ட்டூன்ல போட்டு விட்டு அதை பார்த்து அதை சாப்பிட்டுக்கிட்டே தான் மன்னிக்கவும் அந்த மொபைலை பார்த்துக்கிட்டே தான் அவங்க சாப்பிட்றதும் கூட. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது சீக்கிரமா கண்கள் போக தான் செய்யும். அதனால குழந்தைங்களுக்கு இதெல்லாம் மொபைல் போன் இதெல்லாம் கொடுக்கறத அவாய்ட் பண்ணுங்க. கண்கள் பாதிக்கப்படும். பிறகு அவர்களுக்கும் சிறு குழந்தைங்க கண்ணாடி போடுறவங்க யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஜஸ்ட் டெய்லி ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இதை போட சொல்லிட்டு அதுக்கப்புறம் கைட்டு சொல்லிடுங்க. இந்த ப்ராக்டிஸ் பண்ண கண்கள் ஒரு சின்ன ஒரு ஆற்றல் ஒரு அதிர்வலையை அதை கிரியேட் பண்ணும். அதனால மேக்னட்டிசம் எப்பப்பெல்லாம் கூடுதோ, பிராண ஆற்றல் எப்பப்பெல்லாம் கூடுதோ அப்பெல்லாம் என்ன நடக்கும்னா கண்ணு தெளிவா இருக்கும். பிராணம் குறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அங்கே நோய்கள் தான் ஏற்படும். ஸோ பிராண ஆற்றலை அதிகப்படுத்தும் ஒரு சின்ன ஒரு கருவி நான் சொல்லியிருக்கேன். வேற ஒன்றும் இல்லை. இதை நான் எப்பவுமே மேக்ஸிமம் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஷேர் பண்றது. இதை கேட்பாங்க நிறைய பேர், இது நிறைய இடத்துல கிடைக்குமா, எங்க கிடைக்கும் இது மேக்ஸிமம் நான் எங்க வாங்குவேன் அப்படின்னா ஸ்பெக்ஸ், அதாவது கண்ணாடி கடைகள் ரொம்ப பழங்காலத்து கண்ணாடி கடைகள். அவங்கதான் அவங்க காலத்துல ரொம்ப காலமா வச்சுட்டு இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த கடைக்கு போனீங்கன்னா கிடைக்கும். அப்படின்னா நியூ ஆர்டிகல்ஸ் தரீங்கன்னா அவங்க கிட்ட கேட்டாலும் கிடைக்கும் கூட. ஸோ விருப்பம் உள்ளவர்கள் இங்க எங்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அவரும் உங்களுக்கு கொடுப்பாரு. இந்த நம்பர் நான் இப்போ கொடுக்குற நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி இதை கலெக்ட் பண்ணிக்கோங்க. மிக நன்றி. அடுத்த பதிவில் வித்தியாசமாக சந்திப்போம். பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.